ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய இந்த அஸ்ட்ரோ ஜோதிடம் சேனல்ல மாத பலன்கள், வருட பலன்கள் மற்றும் பார்த்தீங்கன்னாக்க கிரக பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிற பொதுவாக எல்லா பலன்களையுமே இந்த சேனல் மூலமா நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வகையில இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்க மே மாதம் எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் செய்யலாம், ஒவ்வொரு ராசியும் என்ன விதமான வழிபாடுகள் செய்யணும், என்ன விதமான பலன்கள் இருக்குது, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, என்னென்ன விஷயங்கள்ல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம தொடர்ச்சியா பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும். அந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த மே மாசத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்கு, முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த வகையில முதல் நிகழ்வாக பாத்தீங்கன்னா மே 12ஆம் தேதி பாத்தீங்கன்னாக்க சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு விசேஷமான நாள் வருது. இது பாத்தீங்கன்னாக்க வைகை, அதாவது கள்ளழகர் வைகையில் எழுந்தருளல் அப்படிங்கிற ஒரு பிரமாதமான வழிபாடு நிகழ்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல 2 தடவை வருது சனிக்கிழமைகள்ல. அது பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி மே 10ஆம் தேதி ஒரு தடவையும், அடுத்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னாக்க சனி மகா பிரதோஷம், அதாவது சிவ பெருமான் வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சுக்கிறதுக்கும் அருளை பெறுறதுக்கும் ரொம்ப அற்புதமான நாளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க 26 அப்படிங்கிறது அமாவாசை நாள், அதாவது பித்ருக்கள் வழிபாடு செய்யறதுக்கு மிகவும் உகந்த நாட்களாக இருக்கு. இதெல்லாம் தாண்டி மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதத்துல அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்ப ஆரம்பிக்குது எப்ப முடியுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா மே 4ஆம் தேதியிலிருந்து மே 28ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திரம் இருக்குது. அப்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத, இப்ப உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். மேச ராசி, காலபுருஷனின் முதல் ராசியா இருக்கக்கூடிய மேச ராசிக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ராசியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த மாதம் நடக்க இருக்குது. அது என்ன மாதிரி விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, உங்களுடைய ராசியிலே சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த நிலையில புதன் வந்து சேர்றாரு. அப்ப புதனும் சூரியனும் சேர்வதால பாத்தீங்கன்னாக்க புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மேச ராசிக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. அப்ப இதுவரை மேச ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது, இந்த மாதம் என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்ப பார்த்தோம்னாக்க இவ்வளவு நாட்களாக மேசராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னாக்க நீசம் பெற்று இருக்கக்கூடிய இந்த நிலையில என்னென்ன நடந்துச்சு அப்படின்னா, இடம், வீடு, பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல நிறைய மேசராசி அன்பர்கள் சந்திச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னாக்க சகோதர உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதே போல வண்டி வாகனங்கள் அடிக்கடி பழுதுபடுறது, அடிக்கடி வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் கோர்ட்டு கேஸு வழக்குகள் சம்பந்தப்பட்டு அலைச்சல் திரிச்சலோட இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்தது. அடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவோட உடல்நிலை, உங்களோட உடல்நிலை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் மனசுக்கு செய்து அது என்ன செய்யுது அப்படிங்கிறது தெரியல. ஒரு இனம் புரியாத ஒரு கவலை, அது மட்டும் இல்லாம தன்னம்பிக்கை குறைபாடு, ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மேசராசி அன்பர்கள் தான் அதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடியவங்க. உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அது சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றம் இல்லாம எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சோர்வான நிலை, எதற்கெடுத்தாலும் ஒரு தயக்கம் சார்ந்த விஷயங்களாக இருக்குது. இந்த காலகட்டத்துல என்ன செய்யலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கையில, உங்களுடைய பாக்யாதிபதி 5 குடையவன் சூரியன்கிறவர் உங்க ராசியில வந்து இந்த மாசம் வந்து பிரகாசமா உச்ச நிலையை அடைகிறார். ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 3, 6 குடைய புதன் வந்து உங்க ராசியிலேயே வந்து இணைவு பெற்று மே 8ஆம் தேதி இணைவு பெற்று புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துறார். புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல வெற்றியை தரக்கூடிய
நல்ல அற்புதமான மாற்றத்தை தரக்கூடிய விஷயமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதுக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதத்திலேயே பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான கிரக மாற்றங்களும் இருக்குது. அதே மே 14ஆம் தேதி குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார் 3ஆம் இடத்திற்கு. மே 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்களோட பெயர்ச்சி அப்படிங்கிறதும் இருக்குது. அப்ப இப்படிப்பட்ட பெயர்ச்சிகளோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கையில எவ்வளவு பெரிய விஷயம் வந்தாலும் இந்த காலகட்டத்தில் சாதிக்கக்கூடிய வகையில ரொம்ப அற்புதமா இருக்கு. நீங்களே பிரகாசமா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம பதவி உயர்வு, வேலை தொழில் சம்பந்தப்பட்டு இருக்க வேலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது. ஏதோ ஒரு சூழ்நிலையில வேலையில ஒரு நெருக்கடி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்துல வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு. அதுலேயும் குறிப்பா அரசு சார்ந்த வேலைகள்ல இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பிரகாசமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கு. உங்களுடைய அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான அங்கீகாரம் புகழ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாசத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகச்சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா புத ஆதித்ய யோகம் என்ன செய்யும் அப்படின்னா வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய ஆசை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அது என்ன மாதிரி அதிர்ஷ்டங்கள் இருக்கும் அப்படின்னா வேலை தொடர்பான விஷயங்கள் ஒன்று. இன்னொன்று கமிஷன் தொழில்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சொந்தமாகவே ஒரு தொழில் தெரியுது, அது பெருசாக தொடங்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அரசு உதவிகளோட தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அடுத்து முயற்சிகள் அனைத்துமே கை கொடுக்கும். என்னென்ன முயற்சிகள் நீங்க செய்யறீங்களோ அவை அனைத்தும் கை கொடுக்கும் விதமா இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. குரு பகவானும் 3ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார் மே 14ஆம் தேதி. தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், எடுத்த காரியங்களில் வெற்றி இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்க போது, மிகப்பெரிய வழிகாட்டுதல் இருக்க போது, திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குது. படிப்பு சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. தாராளமாக படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய அக்கறை எடுத்துக்கலாம். இதுவரையும் படிக்காத குழந்தைகள் அனைவருமே இந்த காலகட்டத்தில் பிரகாசமா படிப்பாங்க. படிப்பு ரொம்ப அற்புதமா இருக்கும். உங்களுக்கே ஒரு பொலிவு தெரியும், ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அடுத்து சொல்லக்கூடிய சனி பகவான் சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார். அவர் உங்க ராசிக்கு பார்த்தோம்னாக்க 10, 11 கூடையவர் 12ஆம் இடத்தில் மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். தனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கிறார். அப்ப வெளிநாடு வெளியூர் யோகம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே நேரத்துல ராகு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது இரட்டிப்பு லாபம், தொழில் சார்ந்த விஷயத்துல இரட்டிப்பு லாபம் தரப்போறார். அதுவும் எப்ப மே 18ஆம் தேதிக்கு அப்புறம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படுது. மிகப்பெரிய லெவல்ல முன்னேற்றம் ஏற்படுது. அப்ப இந்த காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை தான் கொண்டு வந்து இந்த கிரக நிலைகள் சேர்க்குது. இப்ப இவ்வளவு சாதகமான சூழ்நிலைகள் இருந்தும் கோச்சார கிரக நிலைகள்ல உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் இதை பயன்படுத்திக்க முடியாது அப்படிங்கிறதே தீர்மானிக்க முடியும். அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல நீங்க என்ன லக்கண அடிப்படையில என்ன தசாபுத்தி அமைப்புகள் உங்களுடைய ராசிக்கு இருக்குது, பிறப்பு ஜாதகத்துல இப்ப என்ன போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் இப்ப இருக்கக்கூடிய கோச்சார நிலைகள்ல இருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் பயன்படுத்தி கொள்ள முடியும். கேது பகவான் பார்த்தீங்கன்னா மே 18க்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல பிரவேசம் செய்ய போறார். அப்ப 5ஆம் இடத்துல பிரவேசம் செய்யல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு தேவையான செலவுகள் கொஞ்சம் இருக்கும். படிப்பு செலவு, கல்வி செலவு, உடல் உபாதைகளுக்கான செலவுகள். அப்ப அது சார்ந்த விஷயத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொடர்ச்சியாக நீங்க குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. அதே போல 7.5 சனி பாதிப்பு இருக்கே அப்படிங்கிறது மாதிரி சில பேர் பயப்படுறது உண்டு. அந்த பயம்லாம் இனிமே உங்களுக்கு தேவையில்லை.
அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, குரு அப்படிங்கிறவர் உங்களுக்கு பாக்யாதிபதி, 9க்குடையவர். அவரோட வீட்டில் தான் அவர் பிரவேசம் செய்கிறார். அப்ப பெரும்பாலும் உங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது இந்த 7.5 சனியினால மிகப்பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது கிடையாது. அதுவும் 1லிருந்து 30 வயதுக்குள்ள இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அனுபவம் அப்படிங்கிறது உண்டு. அதற்கு மேல இருக்கிறவங்களுக்கு அதோட வேலையும் இல்லை. அப்ப அந்த வகையில அதை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் சுற்றுலா போறது சார்ந்த செலவுகள் கொஞ்சம் இருக்கும். இன்னொன்னு மனைவிக்கு ஏற்ற விஷயத்த கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையான விஷயத்த செஞ்சுக்கக்கூடிய அதற்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் வகையில இருக்குது. வீடு வண்டி வாகனங்கள் இடம் பூமி வாங்குறதுக்காக விரைய செலவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஒரு சிறாருக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அப்ப இந்த காலகட்டத்துல என்ன விஷயங்கள் நடக்க இருக்குது அப்படின்னா, ஒரு அற்புதமான யோக அமைப்பு இருக்குது. புத ஆதித்ய யோகம். புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில கிரக அமைப்புகளோட ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு மேசராசி அன்பர்களுக்கு. இப்ப உங்க ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். எடுத்துக்கொண்ட செயல்ல ரொம்ப வேகமாகவும் துடிப்பாகவும் செயல்படக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதே போல பார்த்தீங்கன்னா வைராக்கியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நட்சத்திரம். மனோதைரியம் கொண்டவர்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன விதமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும். மனசுல இனம் புரியாத கவலைகள் வரும். அடிக்கடி நீங்க விநாயகர் கோயில் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கிரக அமைப்புகள் ரொம்ப அற்புதமா இருக்கு. பிறப்பு ஜாதகத்துல தசாபுத்தி அமைப்பை பார்த்துக்கிட்டு செயல்பாடு செய்யுங்க. அடுத்து பரணி நட்சத்திரம். கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு அன்பாக பேசக்கூடிய எப்பேற்பட்ட சூழ்நிலையும் தன்னை கவர்ந்து இருக்கக்கூடிய பேச்சாற்றலும் திறனும் உடையவர்கள், கலை இலக்கிய ஆர்வம் உடையவர்கள், நல்ல உணவு பிரியர்கள். உங்களுக்கு என்ன விதமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, வெளிநாடு யோகம் நல்லா இருக்குது. அதே போல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் நல்லா இருக்குது. வெளிநாட்டுல தொழில் பண்றது, உள்நாடு வெளிநாடு ஒப்பந்த அடிப்படையில தொழில் செய்யறது ரொம்ப அற்புதமா இருக்கு. கலை இலக்கியம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. குரு பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியிலேருந்து 7ஆம் இடத்துல குரு பார்வை விழுகிறதுனால திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அற்புதமாக நடந்தேறப்போகுது. அடுத்து கார்த்திகை நட்சத்திரம். தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சலோடு செயல்படக்கூடிய கார்த்திகை நட்சத்திர ஆகார அன்பர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகள், அரசு போட்டித் தேர்வுகளில் செய்கிறது. அரசு சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் சாதகமாக நிகழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அப்பாவோட சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அப்பா உறவினர்களோடு பார்த்தீங்கன்னா ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. கிட்டத்தட்ட இந்த மே மாதம் அப்படிங்கிறது இப்பேற்பட்ட பலன்களோட உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. கூடுதல் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க பிரதோஷ நாட்களில் சிவபெருமான் வழிபாடு செஞ்சுக்கிறது மிகவும் உத்தமம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.